ஐயா எண்ணெயில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லைடா. அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த வீடு கெடுக்கிறதுக்கோ இந்த எண்ணெயில வேலை இல்லை. அது எவையில் குழப்பு தேடி எல்லாம் நாடி பட்டா பேர் புகழ் வாய்த்திருந்தாயா. இதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல நம்பி வரும். மழை போல நம்பி வந்தா பனி போல நிற்கிறது. கிழமும் குறைச்சி மதி கூட்டிட்டா 100 தடவை வந்தாலே எடுத்து ஏடு பழிக்காதப்பா. அடியா பிரச்சனைக்கு வந்து கேட்டு நிக்கிறியா? பயப்படாத. காரியத்தை எல்லாம் கூட வந்து நின்ன மாதிரி இதுவும் நீ நினைச்சபடியே நீயே சாதிச்சு கொள்ளலாம். தகுதிமான கவலைப்பட வேண்டாம். அதுக்கு உண்டான முயற்சி பண்ண கூடவே வந்து நிக்க. ஆடி முடியறதுக்குள்ள உத்தரவு போடுற. ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் உறுதிமொழி போடலாம். பூமி பிரச்சனைய நீ முன்னாடி நெல்லு முடிச்சு தர்றேன்னு சொல்லிட்டேன். தாயே கணக்கு போட்டு நிக்க வேண்டாம். நான் இருக்கிற தகுதி பண்ணில்லு. இந்த காரியத்தெல்லாம் எப்படி நடத்தி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுமாயா. முடிச்சு கொடுக்கறேன். கொஞ்சம் அவசரப்படாம நில்லு. கோட்டைக்கு கூட வந்து நிக்கிறனாயா எப்படி மாற்றேன்னு பாத்துக்க. புரியுதா? பத்திர பிரச்சனையில நிக்கிறாங்க. வர சொல்லு. தாயே அங்க கருப்பு கோட்டையில நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கணும் அதே மாதிரி உன்ற வட்டி அத்தனை நிக்கி அக்கடி முனமேல நிக்குதா. இல்லையா காரியம் சேதாரமாய் போய் நிக்குதாயா. இல்லையா இந்த சேதாரமான காரியத்தை எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறேன். நீயும் 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்தாச்சு. எத்தனையோ பக்கம் போய் பார்த்தாச்சு. இன்னைக்கு வட்டியில வந்து இன்னைக்கு சேதாரத்துக்கு விட கொடு. கேப்பார் பேச்சு கேட்டு போட வேண்டாம். நீ கேப்பார் பேச்சு கேட்டு காரியம் நடந்தது. கட்டை உடைக்கலாமாயா. கட்டை தேய்ச்சி கொடுத்து பட்டியல ஒப்படைக்க. புரி வரவா ஐயா. இன்னைக்கு விராலா வந்து நிக்கிறியா? மாலை வேணுமா? அதே மாதிரி பட்டி அத்தனை நிக்கி ஒரு சாணி இருந்தா ஒரு முளம் சேர்த்து இல்லையா. நல்ல காரியமும் சேதனமாய் போய் நிக்குது. பட்டிக்குள்ளாரையும் ஒரு பழத்துக்கு 9 பழம் தெண்டமாய் நிக்குது. இல்லத்துக்குள்ள மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன் இல்லையா. முதல்ல இதுக்கு திசையை காமிக்கிறாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் மற்றதுக்கு கூட வந்து நிக்கிற குறைய நீ போடலாம். போதுமா? குழந்தை பாக்கியா குழந்தை பாக்கியம் கேட்டு வந்து நிக்கிறது. வர சொல்லு. அங்க கருப்பு கோட்டையில எத்தனையோ வேத்தனையும் ஜோதிலையும் பட்டியல வந்து நிற்காயா. உடனடியா இன்னைக்கு பட்டி இன்னைக்கு தத்தளிச்சு போச்சு. இன்னைக்கு கட்டில போச்சு 3 ஆண்டு காலம் ஆகுதாயா. 3 ஆண்டு காலத்துல இந்த 1 வருஷ காலத்துல வாழ்வா சால்வா வந்து நிற்கிறாயா. இதை மீட்டு கொடுத்து இந்த பட்டிக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிற. உத்தரவு நான் தானே தகுதி பண்ணு. புரிஞ்சுதான்? தசையும் காமிச்சு போல பட்டியும் காரியத்தை முடிச்சு தந்தேன். போதுமா? ஐயா தாயே உரையோட வந்து நிக்கிறேன். உரமீட்டு குரல் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். வம்சம் பெருகோனு பால் பெருகோனு பட்டி பெருகோனு அப்படி வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. 1000 தேவாரி கையேந்தாச்சு. 1000 பக்கம் போய் பார்த்தாச்சு. இன்னைக்கு எத்தனை பக்கம் போய் நீ கை கூடாம என் பட்டியல வந்து நீ கைகூட்டி குரல் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. அது போக இன்னைக்கு வருமான ரீதியா உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. மொத்தத்துல பட்டி அத்தனை இன்னைக்கு கட்டுல போட்டு கட்டை தெரிஞ்சு கச்சேரி வீதியில் விட்டு நிக்குது இல்லையா. வரையும் நீத்து கொள்ளலாமப்பா. தடமும் காமிக்கிறாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாத்து கருப்ப கோட்டையில் உனக்கு அள்ளி படி எழுந்து போடலாம். கேட்காத கருப்ப கூட விட்டு நிக்கிறாயா. 2 பேருக்கு எப்படி வரம் கொடுக்குறேன் அந்த காரியத்தை எப்படி நடத்துறேன்னு பார்க்க. போதுமா? இது தொழில் கொடுத்து பாருங்க. ஒரு கனி அழுகி இருக்கும் பாரு. நீ கொடுத்தது என்கிட்ட நல்ல கனியா கொடுத்தியாயா. தாயி சில குறை இருக்குது. அந்த குறை இப்ப எடுத்தாச்சு. இத போற வழியில ஓடையில போட்டு போய் அடியா தாயி ஆங்கார குறும்ப கட்டில அரண்மனை அமைக்கணுமா. இன்னைக்கு பட்டியல இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குது. 1000 பக்கம் கையேந்தி பார்த்தாச்சு. எத்தனையோ பக்கம் போய் பார்த்தாச்சு. இன்னைக்கு பட்டியல இன்னைக்கு அரண்மனை அமைச்சு எனக்கு ஒரு தொழில் அமைச்சு காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா. அது போக ஒரு சாணி இருந்தா ஒரு முளம் சரிக்கி நிக்குது இல்லையா. பயப்பட வேண்டாமாயா. அது போக கருத்து கொடுத்து பயத்தோடு நிக்குதப்பா. கெட்ட கெட்ட மூலம் பட்டிக்குள்ள இன்னைக்கு ஒன்று அளவாஞ்சிட்டு நிக்குது. இன்னைக்கு விடக்கூடும் வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. சில கட்டத்தரிச்சு நிக்கிட்டு இல்லத்துக்கு மேல விளையாண்டு வந்தாயா. அதை மீட்டு போடலாம். நான் வச்சுட்டு ரசப்படி வச்சுட்டு செல்வாங்க. நிறைய நடந்து நடவரம் கேட்டு நிக்கிறேன் இல்லையா. தாயும் தாமசமா நிக்குது. என்ன வழி அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா. தாயே ஆடி முடியறதுக்குள்ள உத்தரவு போடணும். ஆடி முடியறதுக்குள்ள உத்தரவு போட்டு திசையை காமிக்கிறாயா. அலங்காரம் பண்ணி
என்ற கோபுர கலசம் என்ற மாதிரி இந்த பட்டியல் கொஞ்சம் நிறுத்திருந்தாயி எதிர்பார்த்து நின்று சேதி வருது பத்திரம் வச்சுக்கா போதுனை என்ன தாயி உன்னை தூக்கிட்டு வந்து இந்த பட்டியல போட்டாங்க நடையோட்ட முடியல தேவாதி கும்பிட்டு நடையோட்ட முடியாம இன்னைக்கு 1000 பேர் செய்வனையில வட்டி முடக்கி இன்னைக்கு பொன்னால முடக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நீ நம்பி வந்த நடையோட்டி கொடுத்தாச்சு. செய்யற தொழில் இன்னைக்கு கொஞ்சம் இடம் கூட நிக்குது அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறியா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. 14 நாளுக்குள்ள சில மாற்றம் தரனாயா. கோபுரமோ தாயி அங்க கருப்பு கோட்டையில இன்னைக்கு காரியம் அத்தனை நீ கையிட்டு போட்டு வந்து நிக்கிறியா? இன்னைக்கு எதிர்பார்த்தது அத்தனை இன்னைக்கு ஆதாயம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. வட்டியும் முடங்கி கிடக்குது. தொழிலும் இதாபினப்பட்டு போச்சு. தலைக்கு மேல சொவியும் மேடி போச்சு. இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? ஆனா மரமாட்ட தலைஞ்சிருந்த வட்டி இன்னைக்கு அசைச்சு பார்த்துட்டாங்க தாயி. புரியுதா புரியலையா? அது போக சில கருத்து நினைச்சுக்கிட்டு கைவிட்டு போயிருமா கைக்கு வந்து சேருமான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? என்ன மரவெல்லாம் சொல்றது புரியுதா? பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற என்னை நம்பி பத்திட்டீங்களா? சேதாரம் எல்லாம் ஒப்படைக்கிறேன். போதுமா தாயி? முத்தா ஒப்படைக்க டெல்லி 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 ஐயா கருப்ப கோட்டையில என்னை நம்பி வந்து நிக்கிற காரி கை கூட்டில முடியாது. புரிஞ்சுதா? தெச காமிக்கிறனாயா இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நின்று கொண்டாடி தந்தர எதிர்பார்த்துட்டு போதுமா? ஐயே ஐயா நம்பி நின்று எத்தனையோ உத்தரவு கேட்டு போனேன். இன்னைக்கு எல்லாம் செத்து வந்து என் பட்டியல் நின்னீங்க. இன்னைக்கு என்னை கையேந்தி இன்னைக்கு ஆளாம தலை வச்சிருக்கிறாங்க. ஒன்னா வெளிநாட்டுல படிப்பு முடிக்கிறா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி உனக்கும் அப்படித்தான் முன்னேற்றத்தை கொடுத்துருக்கா இல்லையா? அதே மாதிரி எல்லாரும் மக்கம் இல்லாம கோட்டை கொத்தலம் பண்ணிருந்தாங்க. உங்க பொண்ணாளுக்கு அங்கேயே வெளிநாட்டிலேயே என்ன உத்தியோகத்தையும் அமைச்சு கொடுத்தாங்க. கல்யாணத்தையும் அமைச்சு கொடுத்தாங்க. போதுமா? ஒன்னும் கலங்க வேண்டாம். இந்த பாலத்து கருப்பு கோட்டையில கொண்டாடி போடலாம். போக்குவரத்துல வச்சு புரியுதா? பத்திரம் வச்சுக்கா. 1000 தேவாதி கையெழுதி பார்த்தாச்சாயா. 1000 பக்கம் போய் பார்த்தாச்சு. வந்து கேட்டு பட்டிக்கு பேர் வாங்கி வம்சாவளி பெருக்கி வால் பெருவனும் வந்து கேட்டு நிற்கிறாயா. தாயி ஒன்னும் பயப்பட வேண்டாயா. கருத்துன்னு வேடிக்கை பார்த்தாயா. புரியுதா? மரவல்ல சொல்றது புரியுதா? உடைக்கதான் கருத்தின்னு வேடிக்கை பார்த்தாயா. தாயி பர்டிகுலர் ஒரு ஏவல் சம்பந்தப்பட்டது ஒரு சுற்றி தெரியுது. அது உனக்கு கண்ணுக்கும் தெரியும். புரியுதா? கரையன் வந்து பர்டிகுலர் நின்று அந்த காரியத்தை வம்சாவளி தலைவர் இல்லாம கருத்துன்னு நிக்குதுன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதியா? அதை மீட்டு உனக்கு வாரிசு கொடுத்து பட்டி பால் பெருக்க வைக்கிறது எம்பருக்கு. போதுமா தாயி? அது என்னைக்கு வந்து உள்ள வந்து அன்னையிலிருந்து உங்க செல்வாக்கும் போச்சு. இல்லத்துல நிம்மதி போச்சு. இது ஊரு இல்லண்டி போச்சாயா. பயப்பட வேண்டாம். இன்னைக்கு வெடிக்கும் வெடியாத நேரம் பட்டிக்கு வருவேன். பட்டி சுத்தபத்தமா வைக்கணும். நான் வர்றது கிடையாது. சந்தனம் ஜவ்வாதுமா மன வீசுமாயா. பட்டிக்குள்ளார வந்து எடுத்து வீசி எடுத்து என்ற பாத கொள்ள போட்டு அம்பெல்லாம் தகுதி பண்ணி வர வாரமே வந்து வர கொடுக்குறேன். இது போக்குவரத்துல வாங்க இல்லடா மலையாட்ட நம்பிட்டு இருக்கிற அப்பனை நம்பி வந்திருக்கிற அப்பனை நீதான் கூட வந்து நிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அரசாங்க உத்தியோகத்துக்கு எனக்கு ஒரு உத்தரவு போட்டு எனக்கு வேலை அமைச்சு கொடுங்க கேட்டு நிக்கிறேன். எழுதுறது அத்தனை தோல்வியா போயிட்டு இருக்குது. அந்த தோல்வியை மீட்டு கொடுங்க கேட்டு நிக்கிறேன். பயப்படாத. துணிஞ்சு எழுது. புரிஞ்சுதா? தோல்வி ஆகிக்கிட்டே இது வரைக்கும் வந்துருச்சப்பா. புரிஞ்சுதா? 4 தடவை இல்லையா? மறுபடியும் இதை எழுதலாமா இதை பொழப்பு பார்க்கலாமா அப்படின்னு வந்து எங்கிட்ட கேட்டு நிக்கிறேன். ஆசைப்பட்டுட்டு எங்க தங்கா உனக்கு அமைச்சு தரனாயா. புரிஞ்சுதா? முயற்சி பண்ணு. கூட வந்து நிக்க அரசாங்க தொழில் வாங்கி கொடுத்தனாயா. பத்திரம் வச்சுக்க. ரசப்போடு கொடுத்துக்க. செல்வம் திண்டுக்கல் அடியா தாயி பட்டி முடங்கி போட்டாங்க. பட்டி முடங்கிருச்சு. அடியானுக்கு உடம்பு தொந்தரவு, உள்ள தொந்தரவு, தொழில் முறைக்கு போக முடியல. போனாலும் அங்க அவமானம் நடக்குது, அலங்கோலமா நடக்குது. அந்த பட்டிக்குள்ள எனக்கு நிம்மதியா தொழில் செய்ய முடியல. இதுக்கு நல்ல விட குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறியா? பட்டியை ஏவி இன்னைக்கு பரதேசம் போக வச்சுட்டாங்க ஐயா. இல்லத்துக்குள்ளார துப்பாடை அடிக்கி கெட்ட கெட்ட கனவுகள் வருமாயா. இன்னைக்கு பட்டிக்குள்ள ஏவி விட்டு இன்னைக்கு போட்டியமாக இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆகுது ஐயா. புரிஞ்சுதா? இந்த 2 ஆண்டு காலமா அடியானையும் முடக்கி பட்டியும் முடக்கி இன்னைக்கு செல்வாக்கையும் முடக்கி வச்சிருக்கிறாயா. இதை மீட்டு கொடுக்கணும் அது கேட்டு நிற்கிறேன். உனக்கு இது தெரியல. இப்ப நான் உடைக்கிறேன். புரிஞ்சுதா?
இது வேறெல்லாம் எந்த விதத்துல அடியாமலாம் தப்பு இல்லையா. இவன் அப்படியே நீ தொழிலுக்கு போனாலும் அங்க அவமானத்தை தான் சந்திப்பான். புரியுதா? அந்த வசூல் வரல இந்த வசூல் வரல அப்படின்னு கேவலப்படுத்துவாங்க ஐயா. ஏச்சு பேச்சு தான் வந்து நிற்கி. அதனாலதான் இவன் வந்து தொழிலுக்கு போகாம இன்னைக்கு பர்டிகுலர் முடங்கி கிடக்குற. புரியுதா தாயி? அது போக உடம்புலயும் 1000 யானையாரி மிதிச்ச மாதிரி இருக்குதாயி. இதை கட்டை உடைச்சு அடியான வாழ வச்சு தங்க வைக்கிற மாதிரி அலங்கரிச்சு போடலாமாயா. நீ உலகமே சுத்தி பார்த்துட்டு கடற்குள்ள என்னை நம்பி வந்து நிக்கிறையா. பயப்பட வேண்டாம். இன்னைக்கே கட்டை உடைக்கிறதாயி. தொழிலுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாயா. புரிஞ்சுதா? அள்ளி படியிருந்து போடலாம். நீ நினைச்சிட்டு இருக்க தொழில அமைச்சு தரேன். போதுமா? இங்க வா நீ. 2 கனி எப்படி தனிவாக்கோன்னு அடியா கேட்டுக்கா. அடியா அட என்ன மரம் ஜாஞ்சிடுது, பட்டி படுகளை ஜாஞ்சிடுது, வெள்ளாம வீணா போச்சு, கடன் சும தலைக்கு மேல ஏறி நிக்குது. இப்படின்னு வந்து என் பட்டியில வந்து குழம்பி தவிச்சு நிக்கிறியா தாயி. பாலத்து கருப்ப கோட்டையில் நான் நிக்கிற தகுதிமா நில்லு. கோட்டையில கொண்டாடி போடலாமாயா. அதே மாதிரி அடியா என்ன உனக்கு ஒரு தொழில் அமைக்கலாமா? குருஸ்தானத்துக்கு உன்னை அனுப்பணும்ப்பா. புரியுதா? குருஸ்தானம்னா தெரியுமா என்ன? ஆமா, நீ வக்கீல் வேலைக்கு போலாம், கருப்பு துணி போடலாம் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்க. அது ஆகாது. குருஸ்தானத்துக்கு உன்னை அனுப்புற. அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. அள்ளிப்படியாவது கொள்ளமாயா. 10 ரூபாய்க்கு கொடுத்து அந்த தொழிலுக்கு போய் அமைச்சுக்கலாம் அப்படின்னு இவன் நினைச்சிட்டு நிக்கிறான். அது ஆகாது ஆகாது. இவனுக்கு அது ஒத்து வராது. புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இப்ப வந்த மாதிரி என்னை நம்பி வாதாகி வெள்ளாம நீ மெரிக்கலாம். கடனை நீ போடுற சத்தியமா பத்திரா வச்சுக்க. ரசம் போட்டு சேதாரமாய் நிக்கிறாயா இல்லையா? இல்லத்துக்குள்ளார அங்கம் இன்னைக்கு உள்ள அளவு வெளியே சிரிச்சு நிக்குதே. எல்லா விதத்திலும் இன்னைக்கு எந்தெந்த விதத்துல முடக்கணுமோ எல்லா விதத்திலையும் முடக்கி இன்னைக்கு தொழில முடக்கி செல்வாக்க முடக்கி இல்லத்திலையும் ஆகாத பழக்கத்தில் அனுகூலமாகி இன்னைக்கு கட்டத்திற்கு கச்சேரி வீதியில போய் நிக்க. புரியுதா? புரியா? மரபெல்லாம் பேசுறது 4 பேருக்கு தெரிய வேண்டாம். இதை மீட்டு என் பட்டியல ஒப்படைத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுருக்கீங்க. தாயி கட்டை உடச்சு போடலாமாயா. வருமானத்தையும் பெருக்கி தந்துற. சில சிக்கலை மீட்டு கொடுத்தோம்னாயா. வர வாரமே திசை காமிக்கிறாயா. காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. ஐயா வெள்ளாம பட்டி இன்னைக்கு வெறும்பட்டியா நிக்குதுன்னு சொல்றேன். புரியுதா? நீ நம்பி வந்து இன்னைக்கு எத்தனையோ காலம் ஆகி போச்சு இல்லையா? தொடர்ந்து வந்துருது அப்படின்னா உங்க காரியத்தை நடத்த மாட்டேன்னா. அதனாலதான் உனக்கு என்ன வேணும்னு நான் கேட்டேன். கருப்ப மறந்துடுவேன் நினைச்சிட்டியா? அதெல்லாம் மறக்க மாட்டேனப்பா. என் ரேட்ல வச்சு பொந்தியில வச்சுட்டு அப்படின்ட்டா அது எங்கேயும் போகாது. தகுதி மனு. சரி, உப்பா உனக்கு நல்ல காரியத்துக்கு உத்தரவு போடணும். அதே மாதிரி தொழில் முறைக்கு சில குறைபாடு நிக்குது. அதையும் மீட்டு கொடுக்கணும்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். வந்து நெல்லு என்னை கைப்பிடி முடிச்சு கொடுத்துற. சிலதை போட்டு குழப்பிட்டு நிற்கிறேன். புரியுதா? என் பொறுப்புல விடு. தாயும் தாப்புறமா நான் இருக்கேன். இது வந்து எப்படி உன்னை மீளோன்னு எனக்கு தெரியும். போதுமா? உனக்கு வாகனத்துக்கு